நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆஞ்சியோ முறை சிகிச்சை இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படின்னும் அவர் ஐசியூவில் அட்மிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான அதிர்ச்சியான தகவல்கள் தான் இப்போ அடுத்தடுத்து வெளியாகிட்டு இருக்கு. அவருக்கு என்னாச்சு, இப்போ எப்படி இருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நேற்று இரவு உடல்நலம் முடியாமல் போயிருந்துச்சு. உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அவரை அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு 3 விதமான பிரச்சனை இருக்கு அப்படின்னும், முதல் பிரச்சனை உணவு செரிமான பிரச்சனை, இரண்டாவது பிரச்சனை நெஞ்சு வலி, மூன்றாவதா வயிற்று வலி பிரச்சனை இருக்கு அப்படின்னும், அதற்காக இப்போ அவர் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருந்துச்சு. அண்ட் இதை தொடர்ந்து அவருக்கு ஆஞ்சியோ சிகிச்சை போயிருக்கு. மருத்துவ குழு, அதாவது உயர்தர மருத்துவரான சதீஷ் அவர்களோட மருத்துவ குழு தான் இப்போ சென்னை அப்போலோல நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களை கவனிச்சு வந்துகிட்டு இருக்கு. அவருக்கு நெஞ்சில ரத்த குழாய் அடைப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே இமீடியட்டா ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆஞ்சியோ சிகிச்சை முறை செய்யப்பட்டிருக்கு. அண்ட் இப்போ அவர் முதல் தளத்தில் இருக்கக்கூடிய ஐசியூல தான் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பு குழு அவரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் அவர்கள் இன்னைக்கு காலையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே எல்லாருக்குமே பதறி போயிட்டாங்க, என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு. அண்ட் அவர் தரப்புல இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெகுலர் செக்அப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா போக போக அடுத்தடுத்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ வர சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு 3 பிரச்சனை இருக்கு அப்படின்னும், அதற்கான சிகிச்சை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு மேல சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்க தான் சிகிச்சை எடுக்க போறாரு. இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்களோட உடல்நலம் ஓரளவு தேறி இருக்கு அப்படின்னும், இன்னமும் ஐசியூல தான் இருக்காரு. இன்னும் 2 நாட்கள் கழிச்சு ஐசியூலேருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், 4 நாட்கள் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவரு டிஸ்சார்ஜ் ஆவாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு நியூஸ் இப்போ சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா இந்த வயசுல ஆஞ்சியோ சிகிச்சை அப்படிங்கிறது எந்த அளவுக்கான ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சூப்பர் ஸ்டார் அவர்கள் நல்லபடியா ரெக்கவர் ஆகணும், ஸ்பீடியா ரெக்கவர் ஆகணும், மறுபடியும் அவர் தமிழ் சினிமாவில் வரணும் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் இப்போ சாமி கிட்ட வேண்டி வந்துட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஸ்பீடி ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு நம்மளும் கனெக்டிங் சேனல் சார்பா இறைவனை வேண்டிக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, தளபதி விஜய் அவர்களோட கடைசி படம் தான் ஹச் வினோத் இயக்க போறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இந்த ஒரு படத்துல இப்போ ஒரு சில ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. இந்த படம் எப்போது ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற அப்டேட் வந்து சமீபத்தில் கிடைச்சிருக்கு. இந்த படத்தோட பூஜை வர அக்டோபர் 4ஆம் தேதி போட போறாங்களாமா. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்துல நடிக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள் யாரு, நடிகைகள் யாரு அப்படிங்கிற லிஸ்ட் கொடுக்க போறாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க 2025 தீபாவளியை முன்னிட்டு வரப்போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த படம் தளபதி விஜய் அவர்களோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால இந்த படம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லவே வேணாம். ஹச் வினோத் அவர்கள் பொதுவாகவே ஒரு சோசியல் மெசேஜை படத்தில் வச்சிருப்பாரு. இந்த படமும் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கதைகளமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஹச் வினோத் அவர்கள் இதற்கு முன்னாடி கமல் சார்ட்ட இந்த ஒரு கதையை சொல்லியிருந்தாரு. அந்த கதை தான் இந்த கதை அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபடுது. ஸோ தளபதி அவர்களோட அரசியல் பிரவேசத்தை முன்னிட்டு இந்த படம் அதற்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. நான் இந்த படத்துக்கு ஈகரா வெயிட் பண்றேன். நீங்க ஈகரா வெயிட் பண்றீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.